ராஜேஷ், இப்ப ஆட்சியை விட தன்மான முக்கியம், கட்சி முக்கியம் என்று கூறுகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்களும் சொல்லியிருந்தீங்க. நம்மளுமே அதை காட்சிகள்ல பார்த்தோம். ஆனா இப்ப இந்த தேர்தல் பணிகள்னு வரும்பொழுது திமுக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், அதிமுக அரசாங்கம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுதான் அவங்க பிரச்சாரத்தையும் மேற்கொள்றாங்க. கடந்த தேர்தல நாடாளுமன்ற தேர்தலையே உட்கட்சி பூசலுக்கு அப்புறமா சந்திச்ச முதல் தேர்தல் பாஜகவோட கூட்டணி இல்ல. அந்த சமயத்திலே அதிமுக எவ்வளவு ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலங்களே இருக்கக்கூடிய நிலையில செங்கோட்டையன் போல மேலும் சில நிர்வாகிகளும் அது போன்ற ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய பட்சத்துல அதிமுகவின் நிலை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. அப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமைக்காக தான் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? இதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக இவர்கள் ஒருங்கிணைப்பது என்பது இபிஎஸ்னுடைய தலைமையை குறிவைத்துதான் என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. டிடிவி தினகரனோ சசிகலா அவர்களோ மீண்டும் கட்சிக்குள் வந்தால் ஏற்கனவே 2017 நடந்தது மீண்டும் நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவர்கள் சொல்வது போலவே இந்த அனைத்து தரப்பினரும் இணைந்து ஒருவேளை அதிமுக ஆட்சியை பிடித்து விட்டது என வைத்துக் கொண்டாலும் கூட ஆட்சி அமைந்த பிறகு இவர்கள் உள்ளே இருந்து கொண்டே குடைச்சல் கொடுப்பார்கள். தங்களுக்கு ஆதரவான ஒரு 10 எம்எல்ஏக்களை ஒரு 20 எம்எல்ஏக்களை அழைத்துக் கொண்டு வெளியில் சென்று புரட்சி செய்தால், ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பது? அப்படி செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? கடந்த கால வரலாறுகள் அப்படித்தானே இருக்கிறது என்று இபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அவர்களை சேர்த்து கொண்டு வரக்கூடிய வெற்றியை காட்டிலும் கட்சி முக்கியம் என்று இபிஎஸ் நினைக்கின்றார். நான் முன்பு குறிப்பிட்டது போல மீண்டும் அவர்களை சேர்த்து கொண்டால் அவர்கள் நிச்சயம் அமைதியாக இருக்க மாட்டார்கள். மீண்டும் ஆட்சியை அதாவது இபிஎஸ்ஐ அகற்றிவிட்டு அந்த இடத்தில் தாங்கள் வர வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே போல முதலமைச்சராக கூட அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் தங்கள் பக்கம் இழுத்துக்கொண்டு அதன் மூலமாக கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் பல்வேறு குழப்பங்களை தொடர்ந்து விளைவிப்பார்கள் என்பது இபிஎஸ் தரப்பினருடைய கூற்றாக இருக்கின்றது. அதற்கு கடந்த கால பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் சுட்டிக்காட்டி அந்த விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். எனவே இனி இந்த இணைப்புக்கு சாத்தியம் இல்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள தெரிய வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நிச்சயமாக இன்னும் பல்வேறு விஷயங்களை பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.